இந்த முதுகு வலி மூட்டு வலி இதுக்கெல்லாம் மூலியை கொண்டு வர சொன்னேனே, கொண்டு வந்துட்டாங்களா? இன்னைக்கு வந்துருமா? சரி சரி. என்ன தரகரே, நீங்க மட்டும் போட்டோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க? என்ன என்ன இப்படி விவரம் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டே இருக்கீங்க? வாயா, என்ன விஷயம்? என்ன வாய்க்குள்ள ரயில் ஓடுதா? என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. யோ சிவகார்த்திகேயன், இங்க வாயா. இவன் என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லு. வணக்கம், நான் தான் சிவகார்த்திகேயன். நீங்க யாரு? விக்கு இல்லாத விஜய் சேதுபதியா? நீங்க யாருன்னு கேட்கான். சொல்லு. சூரி. சூம்பி போன சூர்யான்னு கேட்கான். என்ன விஷயம்? புரியலையா உங்களுக்கு? புரியலையே. வாழைப்பழம் சாப்பிடும் போது வாந்தி எடுத்துட்டானா? இல்ல நீ யார் முதல்ல? மூக்குத்தி குத்துற அழகான பொண்களை வச்சு தொழில் பண்றாங்க. அது கல்யாண புரோக்கர். தேங்க்ஸ் வி சேதுபதி. ஓ, அதாவது பொண்ணு மாப்பிளைய பார்த்து ரெண்டு பக்கம் பேசி சுமூகமா முடிச்சதுக்காக விருந்து வச்சிருக்காங்க. என்ன சாப்பிட்ட? பாம்பை முழுங்கிட்டானோ? ஓ மீனா? ஓ மீன் முள்ளு மாட்டிச்சா? மீன் முள்ளு கிராஸ்ல கிடக்கான். எத்தனை நாள் ஆச்சு? 71 நாள் ஆச்சா? 7 நாள் ஆச்சா? அப்படிதானே? அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது அங்கங்க வைத்தியம் பார்த்திருக்கான், முள்ளு வெளியே வரலையா. நம்ம மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்திருக்கான். இருக்கட்டும் விஜய் சேதுபதி, முள்ளு எடுக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அதாவது ஊசி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடப்படாதான். மாத்திரை மருந்து அவனுக்கு அலர்ஜிங்க. தொட்டு பேசுனா தூக்குல தொங்கிடுவேங்க. முள்ள எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கலாம். இவ்வளவுதானே? அப்ப வைத்தியத்தை ஆரம்பிச்சிருவோமா? அந்த கிளாஸ் எடுக்க சொல்லு. பரம்பரை ஆயி வந்து அந்த கிளாஸ் எடுத்துங்க வையா. யோ அறிவு கட்டவன் அங்க வையா. இந்த நாத்தனாருது. இந்த குதிரை கோமியத்தை கொஞ்சம் ஊத்து. ஊத்திட்டியா? எருமச்சாணி 2 உருண்டை எடுத்து போடு. கரப்பாம்பூச்சி கஷாயத்தை கொஞ்சம் ஊத்து. ஐயா போடுங்க, திகட்டும்ல, அறிவு இல்ல. அந்த பள்ளி உச்சா 12 ml அடியா. நல்லா ஊத்தியா, நூஞ்சு ஊத்து, முடி வளரணும்ல. சிவகார்த்திகேயன், பயப்படாதீங்க. கொடுங்க. கலர் நல்லா வந்திருக்கு. ஒரே கல்ப். விழுப்புரம், திண்டிவனம், மதுரை. வெளியே போய் வாங்கிடியா, வீட்டுக்கு போக முடியாது. கடக்கல முள்ளு. எப்படி கையே வைக்காம முள்ள எடுத்த பத்தியா? இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றா, பாட்டுவோம் விளக்கத்தை. எனக்கு தான் பேச்சு வந்துருச்சுல. ஏண்டா நீ எல்லாம் சிவகார்த்திகேயன், நீ எல்லாம் சூரி. இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன். இதுல வருத்தப்படாத வாலிபர் யாரு? பின்னாடி இவனா? இருடா உன்னைய வச்சுக்கிறேன். என்ன தரகரே, நீங்க மாட்டுக்கு பொண்ணோட போட்டோவை கொடுத்துட்டு வந்துட்டீங்க, எதுவுமே பேசல. என்னாச்சு? இல்ல, விருந்துக்கு போன இடத்துல பெராமீன் கொடுத்தாங்களா, நான் ஆசையா சாப்பிட்டேன்னா முள்ளு தொண்டையில மாட்டிக்கிச்சு. அதான் பேச முடியல. ஐயோ, ஒரு நல்ல பொண்ணோட போட்டோவை கொண்டு வாங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்த பொண்ணோட போட்டோ சகிக்கலையா? ட்ரை பண்ணி அழகான புள்ளைய புடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீங்க இப்ப இடத்த காலி பண்ணுங்க. இருங்கடா, உங்களை நான் மறக்கவே மாட்டேன்டா. நான் யார் சுருட்ட சூரி, எங்க என் பையனை காணோம்? அப்பனே புள்ளையாரப்பா, உன்னை நம்பிதான்ப்பா நான் 9ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறேன். நான் நிறைய மார்க் வாங்க நீ தான் அருள் புரியணும். நான் மட்டும் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டேன்னு வையேன், உனக்கு நான் 101 தாங்க உடைக்கிறேன்ப்பா. தம்பி, வணக்கம் பாசு. வணக்கம் இருக்கட்டும் தம்பி. இந்த புள்ளியாருக்கு வேண்டிக்கிறத விட அதே 101 தேங்காய் கொண்டு போய் வாத்தியார் கையில கொடுத்தா அவரு போடுவாங்களப்பா 100க்கு 100 மார்க்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் பாசு. நான் பாஸ் ஆன மறுநாளே எங்க வாத்தியார் கோணியை தூக்கி தோல்ல போட்டு எங்கடா 101 தாங்க அப்படின்னு வீட்டாண்ட வந்து நிப்பாரு. பட் புள்ளையார் அப்படி இல்லையே. சாரி புள்ளையாரு, அடுத்த வருஷம் பாக்கலான்னு சிங்கிள் தேங்காய சிம்பிளா உடைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படி? டேய் பாவண்டா அந்த புள்ளியாரு, ஏன்டா அவர் இப்படி ஏமாத்துற? அவரு மட்டும் ஏமாத்தலையா? ஒரு மாமலத்துக்காக உலகத்தையே சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்து முருகரை ஏமாத்தல.
அவருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? பிஞ்சிலே பழுத்தது போல, அதான் இப்படி பேசுது. இப்படிலாம் பேசல உனக்கு எவன்டா கத்து கொடுத்தான்? வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு ஆஸ்மா இருக்கு சார். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, இருமலும் இருக்குங்க. மாறா, அந்த தாலி சாதி சூர்ணத்தையும் ஆராத்தோட மணப்பாக்கையும் எடு, கொடுப்பா. நல்லா கேட்டுக்காங்கம்மா. இந்த தாலி சாதி சூர்ணத்தை வெந்நீர்ல கலந்து 3 வேளை சாப்பிடுங்க. சரிங்க சார். இந்த ஆராத்தோட மணப்பாக்கு இருக்குல்ல, இந்த 10 மில்லி எடுத்து 1/2 டம்ளர் வெந்நீர்ல போட்டு 2 வேளை சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பனியில போவாதீங்க. இதை தொடர்ந்து 2 வாரம் சாப்பிடுங்க, எல்லாம் பூர்ண குணமடைஞ்சிடும். சரிங்களா? நீ ஏன் தம்பி சிரிக்கிற? ஏன் வைத்தியர, உங்க புழுவுக்கு ஒரு அளவே இல்லையாக்கும்? 2 வருஷமா குணமாக்க முடியாத நோயை இந்த இலையும் தலையும் கொடுத்தா சரியாயிருமா? அப்படின்னா இந்த மெடிசினை மாத்திரையெல்லாம் எதுக்குங்கிறேன். டேய், வாயை மூடிட்டு வைத்தியத்தை தப்பா சொல்லாத. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்லம்மா, தம்பி பேசட்டும். கேளு தம்பி. இல்ல, இந்த இலத்தலை எல்லாம் சாப்பிட்டா குணமாகுமான்னு. இன்னைக்குள்ள நோய் எல்லாமே அன்னைக்கும் இருந்தது, ஆனா இன்னைக்குள்ள வசதி எதுவுமே அன்னைக்கு இல்ல. இருந்தாலும் நோய் எப்படி குணப்படுத்த முடிஞ்சது? இந்த மூலிகைகளை வச்சுதான். உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? மாறா, இந்த மூலிகை கசக்கு. தேனிட்டு தம்பி. இது தேனு. ஆமா, தேனு. இது சக்கரை. இன்னைக்கு இதுல அது கொடுப்பா. தம்பி, இத வாயில மென்னு தண்ணியை குடி. தண்ணி கொடுப்பா. இப்ப தேனை குடிச்சு பாரு. இது தேனே இல்ல, சப்புன்னு இருக்கு. அதே சக்கரை. இது என்ன மண்ணு மாதிரி இருக்கு? இப்ப நீ தின்ன மூலிகை சக்கரை வியாதி கொடுக்கறது. இன்னும் 2 நாளைக்கு நாக்குல தித்திப்பே தெரியாது. சித்த வைத்தியம் கிடையாதுப்பா. எந்த வைத்தியமா இருந்தாலும் நம்பிக்கையோட சாப்பிட்டாதான் நோய் குணமடையும். சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டான், மன்னிச்சுக்கங்க ஐயா. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. சாரி வைத்தியர. பரவாயில்லைங்க தம்பி. இந்தாங்க. இந்தாப்பா. ஆட்டம் வாங்க. சிகாமணி ரொம்ப நம்பிக்கையா நினைச்சிட்டு இருக்கிறது இவனுங்க 4 பேரை தான். ஆனா இவனுங்க 4 பேருக்கும் பொழப்ப சிகாமணியை விதவிதமா ஏமாத்துறது. சுருக்கமா சொன்னா அரசாங்கமா வந்து வேலை கொடுத்தா கூட இவனுக்கு அலட்சியமா தான் பார்ப்பானுங்க. சென்செக்ஸ் நிலவரம் உச்சக்கட்டத்தை எட்டியது. இன்னும் கொஞ்சம் போடுங்க. பாய், ஒரு நாளைக்கு சுமார் எவ்வளவு கிடைக்கும்? அரே பையா 200 ரூபாய் கிடைக்கும். 200 ரூபாய் தானா? நான் சொல்றதை நீ கேட்டீங்கன்னா போடுங்க பாய். 2000 ரூபாய் தருவோம். ஓ, என்னப்பா சொல்லுப்பா. சாம்பிராணி தட்டை சைடுல போடுங்க. அரே பாய், அக்குள் சைடுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஐயோ, இந்த சைடுல இல்ல பாய், சாம்பிராணி தட்டை அந்த சைடுல போடுங்க. ஓகே, என்ன மேட்டர் சொல்லுப்பா. டேய் சொல்டா டேய். சொல்றத மட்டும் கவனமா கேளுங்க. சொல்லுங்க, கவனமா கேக்குறான். பாய், மேட்டர் என்னன்னா சொல்லு. ஹலோ ஹலோ, ஐயம்பேட்டை வைத்தியசாலையா? ஆமா. எனக்கு அந்த விஷயத்துல வீக்கணும் உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டேன். சரி. சரியாயிடுச்சான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? யோ, பொண்டாட்டி கேட்க வேண்டியதானே? அவ தான் ஓடி போயிட்டால. அப்புறம் என்ன கருமத்துக்கு வாங்க மாத்திரை? சரியா என்னத்த பண்ண போற? வேலை போன மத்தாலே உயிர் எடுக்கணும். ஹலோ, அதான் சொல்றேன்ல. நான் சத்யா பேசுறேங்க, சிகாமணி ஃப்ரெண்டு. ஐயோ சாரி. சிகாமணி இருக்கானா? சார் ஷூட்டிங்ல இருக்காரு, அப்புறமா பேசுங்க. என்ன ஷூட்டிங்ல இருக்கானா? எல்லாருக்கும் வணக்கம். எனது முப்பாட்டனார், பாட்டனார், தாத்தா, அப்பா, இப்ப நான், இப்படி பல தலைமுறையா இந்த சித்த வைத்தியத்தை ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க மூலிகையெல்லாம் பயன்படுத்தி பூர்ண குணமடைஞ்ச ஒரு சில பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் பாட்டி. வணக்கங்க. உங்க பேர் என்ன? என் பேர் முனியம்மா. எனக்கு 13 வயசுல கல்யாணம். 14ல எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. என் 4 பசங்களும் என்ன காப்பாத்துச்சுங்க. கணக்கு எங்கேயோ இடிக்குது. ஒன்னும் இடிக்கல. அடுத்த மாசமே எங்க வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாரு. அப்ப சரி. 20 வருஷமா எனக்கு ஆஸ்மாங்க. 20 வருஷமா அவனுக்கு ஆஸ்மா இருந்துச்சாம். எங்க பார்த்தும் குணமாகல. எங்கேயும் பார்த்து குணமாலையா? டிவில ஐயாவோட விளம்பரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். டிவில விளம்பரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். தமிழுக்கே டிரான்ஸ்லேட் பண்றானடா. நமக்கு எதுக்கு, வந்த வேலையை பார்ப்போம். இங்க வரும்போது எப்படி வந்தீங்க? ஆட்டோல வந்தேங்க. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வந்தீங்க? குனிஞ்சுக்கிட்டே வந்தேங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா நிமிர்ந்து இருக்காங்க. பாத்தீங்களா நேயர்களே, இவங்கள மாதிரி எவ்வளவோ நோயாளிகளை எங்களோட சித்த மருத்துவத்தால பூர்ண குணப்படுத்திருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, ரத்த கொதிப்பு, சக்கரை நோய், பக்கவாதம், தீராத தலைவலி, மூச்சு திணறல், ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, தோல்வியாதிகள், இப்படி பல வகையான நோய்களுக்கு மருந்து கொடுக்குறோம். ஏன், எய்ட்ஸை கூட குணப்படுத்துறோம். ஆனா அதை பத்தி நான் அடுத்த நிகழ்ச்சியில சொல்றேன். அது மட்டும் இல்ல, சமீபத்துல காலாவதியான மருந்தை சாப்பிட்டு எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. ஆனா சித்த மருத்துவத்துல அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்ல. எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இன்னும் சித்த வைத்தியங்கிறத இந்தியாவில மட்டும் தானே இருக்கு. வெளிநாட்டுல யாரும் ஏத்துக்கலையே. நாங்க தான் வெளிநாட்டுக்கு போறதில்லையே தவிர வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து சிகிச்சை எங்கள்கிட்ட இப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆங்கில மருந்து ஏத்துக்கிட்ட அளவுக்கு சித்த வைத்தியத்தை யாரும் ஏத்துக்கலன்றது தானே சார் உண்மை? அப்படி சொல்ல முடியாதுங்க. மஞ்ச காமாலைக்கு இன்னைக்கும் கீழாநெல்லி வேற தான் மருந்தா கொடுக்குறோம். சமீபத்துல டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலச்சாரும் மலைவேம்பு சாரும் கொடுத்து குணப்படுத்தினதே நாங்க தான். ஆனா சித்த மருத்துவமனைகள் என்ற பேர்ல இங்க நிறைய போலி மருத்துவமனைகள் இருக்கு. அவங்க போலியான மருந்துகளை கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறாங்க. எந்த ஒரு நோயையும் ஒரே நாள்ல யாராலையும் குணப்படுத்த முடியாது.
முறையான சிகிச்சையும் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டாதான் ஒரு வியாதியை கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்த முடியும். வழுக்கத்தலையில ஒரே நாள்ல முடி முளைக்கும், ஆண்மை குறைவு 24 மணி நேரத்துல சரியாயிடும் சொல்றதெல்லாம் மக்களை ஏமாத்திர வேலை. யாரும் அவங்கள நம்பாதீங்க. தவறான ஆங்கில சிகிச்சையில தவறி போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சித்த மருத்துவத்துல தான் செத்து போனவங்க யாருமே இல்ல. எங்களோட ஐயம்பேட்டை வைத்தியசாலைக்கு வாங்க, பூர்ண குணமடைஞ்சு போங்க. வணக்கம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் வருகிறார்.